ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அசத்தல் சமையல். இன்றைக்கி அசத்தல் சமையலில் நம்ம ஒரு டேஸ்டியான ஹெல்த்தியான பன்னீர் பராட்டா எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்க போகிறோம். நம்ம யூஸ்வலாக இந்த மாதிரி ஸ்டஃப் பராட்டாலாம் செய்யும்போது நிறைய பேர் ஸ்டஃபிங் வெளியில் வந்துடும். அது வெளியில் வராமல் எப்படி பண்ணுறதுங்கிறத நான் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் நீங்கள் கடைசி வரையும் பாருங்கள். இது ஒரு நல்ல ஹெல்த்தி பிரேக்ஃபாஸ்ட்டாக நீங்கள் காலையில் சர்வ் பண்ணிங்கன்னா எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க. ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இப்போ வாங்க இது எப்படி செய்கிறதுங்கிறத நம்ம பார்த்துடலாம். இப்போ இந்த பன்னீர் பராட்டா செய்கிறதுக்கு நம்ம முதல்ல மாவு பிசைஞ்சிக்கலாம். அதுக்கு நான் ஒரு பவுலில் 1 கப் அளவுக்கு கோதுமை மாவு எடுத்திருக்கேன். அதை சேர்த்துடலாம். இது கூட இந்த மாவுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்க்குறேன். உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ இதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு நம்ம மாவு பிசைஞ்சிக்கலாம். நம்ம நார்மலாக சப்பாத்திக்கு மாவு பிசையோம் இல்லையா, அதே மாதிரி பிசையணும். இந்த மாதிரி தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து பிசைஞ்சுக்கோங்க. ஒரேடியாக தண்ணியை விட்டுறாதீங்க. இப்போ இந்த மாவை நல்லா பிசைஞ்சாச்சு. இது இந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்கணும். இப்போ ஒரு மூடி போட்டு இந்த மாவை ஒரு 10 நிமிஷம் நம்ம அப்படியே வச்சிடலாம். அதுக்குள்ளே நம்ம ஸ்டஃபிங் ரெடி பண்ணிடலாம். இப்போ இந்த பன்னீர் ஸ்டஃபிங் செய்கிறதுக்கு நான் ஒரு பவுல் எடுத்திருக்கேன். அதில் 1 கப் அளவுக்கு பன்னீர் எடுத்திருக்கேன். இது ஒரு 100 கிராம் அளவுக்கு பன்னீர் இருக்கும். இதை நல்லா துருவி வச்சுருக்கேன் நான். இந்த பன்னீரை இதில் சேர்த்துடலாம். இப்போ இந்த பன்னீர் கூட ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்க்குறேன். வெறும் மிளகாய் தூள் காரத்துக்காக. இப்போ இதோட ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு தனியாத்தூள் இதையும் சேர்த்துடலாம். இப்போ இது கூட கொஞ்சம் போல் சீரகம் அதையும் சேர்த்துடலாம். நீங்கள் சீரகத்துக்கு பதிலாக சீரகத்தூள் கூட சேர்த்துக்கலாம். இப்போ இதோட ஒரு 1/4 டீஸ்பூன் போல் கரம் மசாலா அதையும் இதோட சேர்த்துடலாம். இப்போ இந்த பன்னீரில் கொஞ்சம் போல் உப்பு சேர்த்துடலாம். நம்ம ஏற்கனவே மாவுலேயும் உப்பு சேர்த்துருக்கோம். ஸோ இதில் பார்த்து கவனமாக சேர்க்கணும். கடைசியாக இதோட கொஞ்சம் போல் மல்லித்தழை அதையும் சேர்த்துடலாம். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. அவ்வளோதாங்க, நம்மளோட பன்னீர் ஸ்டஃபிங் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம சப்பாத்தி செய்ய ஆரம்பிச்சிடலாம். இப்போ நம்ம மாவு பிசைஞ்சு வச்சு ஒரு 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இதையும் பார்த்துடலாம். இப்போ இதை இன்னொரு வாட்டி நல்லா இந்த மாதிரி மறுபடியும் பிசைஞ்சிக்கலாம். மாவு இந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக இருக்கணும். அப்போ தான் நம்ம பராட்டா நல்லா சாஃப்டாக வரும். இப்போ இதிலேருந்து ஒரு சின்ன உருண்டையாக எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு எடுத்துக்கலாம். நம்ம நார்மலாக சப்பாத்தி செய்கிறத விட கொஞ்சம் பெருசாக எடுக்கணும். ஏன்னா நம்ம ஸ்டஃபிங் வச்சு செய்ய போகிறோம். அதனால் இப்போ இதை நம்ம தேய்க்க ஆரம்பிச்சிடலாம். நான் கொஞ்சம் போல் ட்ரை மாவு சேர்த்துருக்கேங்க, கோதுமை மாவு. இதில் வச்சுட்டு நம்ம நார்மலாக சப்பாத்தி தேய்க்கிற மாதிரி தேய்க்கலாம். இது ஃபுல்லாக தேய்க்கணும்னு அவசியம் இல்லை, பாதி அளவுக்கு தேய்ச்சா போதும். இப்போ இந்த அளவுக்கு தேய்ச்சதுக்கப்புறமா நம்ம செஞ்சு வச்சுருக்கிற ஸ்டஃபிங்லேருந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு எடுத்து இதில் வச்சிடலாம். இன்னும் கொஞ்சம் வைக்கிறேன். ரொம்ப நிறைய வச்சுட்டாலும் அதுக்கப்புறமா தேய்க்க முடியாது, ஸ்டஃபிங் வெளியில் வந்துடும். ஸோ நம்ம கரெக்டாக பார்த்து வைக்கணும். இப்போ இந்த சைடெல்லாம் நம்ம இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணிடலாம். க்ளோஸ் பண்ணிவிட்டு நடுவில் இந்த மாதிரி அழுத்தி விட்டுடலாம். இப்போ கையிலேயே லேசாக இந்த மாதிரி அழுத்தி விட்டுடலாம். இதுக்கப்புறமா மறுபடியும் கொஞ்சம் போல் ட்ரை மாவு சேர்த்துட்டு நம்ம தேய்க்க ஆரம்பிச்சிடலாம்.
இதை வந்து ரொம்ப அழுத்தி தேய்க்கக்கூடாது, நம்ம லேசாக தேய்க்கணும். ரொம்ப அழுத்தி தேய்ச்சோம்னா ஸ்டஃபிங் வெளியில் வந்துடும். இந்த மாதிரி லேசாக தேய்ச்சோம்னா நம்ம ஸ்டஃபிங் வெளியில் வராது. நடுவில் ரொம்ப ஒட்டுற மாதிரி இருந்தால் இந்த மாதிரி ட்ரை மாவு சேர்த்துக்கோங்க. இதை வந்து எல்லா பக்கமும் நம்ம ஈவனாக இருக்கிற மாதிரி தேய்க்கணும். ஒரு பக்கம் கொஞ்சம் திக்காகவும் ஒரு பக்கம் தின்னாக இருந்ததுன்னா வேகும் போது சரியாக வேகாது. ஸோ எல்லா பக்கமும் கரெக்டாக ஈவனாக வர மாதிரி நம்ம தேய்க்கணும். ஸோ இந்த அளவுக்கு போதும். இது வந்து ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப தின்னாகவும் இருக்கக்கூடாது, இந்த சைஸில் இருக்கணும். இப்போ பாருங்கள், நம்ம ஸ்டஃபிங் வந்து வெளியிலேயே வரல, ரொம்ப பர்ஃபெக்டாக வந்திருக்கு சப்பாத்தி. இப்போ இதை வந்து நம்ம தவாவில் போட்டு எடுத்துடலாம். இப்போ இந்த தவா நல்லா சூடானோன்னே இதில் வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்க்குறேன். நீங்கள் நெய்க்கு பதிலாக எண்ணெய் இல்லைன்னா பட்டர் கூட சேர்த்துக்கலாம். இப்போ இந்த பராட்டாவை இதில் போட்டுடலாம். இப்போ இதை லேசாக ஒரு பக்கம் வேகட்டும், அப்புறமா திருப்பி போட்டுக்கலாம். இப்போ ஒரு அரை நிமிஷம் ஆனவுடனே இதை நம்ம திருப்பி போட்டுடலாம். இப்போ இது மேலே நான் கொஞ்சம் நெய் அப்ளை பண்ணுறேன். இப்போ ஒரு அரை நிமிஷம் ஆனவுடனே மறுபடியும் நம்ம திருப்பி போட்டுடலாம். இப்போ இந்த சைடும் நான் மறுபடியும் நெய் அப்ளை பண்ணுறேன். இந்த மாதிரி மாற்றி மாற்றி வந்து ரெண்டு பக்கமும் நல்லா வேகிற அளவுக்கு நம்ம திருப்பி போட்டு எடுக்கணும். இப்போ இது ரெண்டு பக்கமும் நல்லா வெந்துடுச்சு. இப்போ இதை நம்ம எடுத்துடலாம். இதே மாதிரி நம்ம மீதி பராட்டா போட்டு எடுத்துடலாம். அவ்வளோதாங்க, நம்மளோட பன்னீர் பராட்டா ரெடி ஆயிடுச்சு. நான் வந்து இதை இன்றைக்கி வந்து ட்ரையாங்கிள் ஷேப்பில் கட் பண்ணி சர்வ் பண்ணியிருக்கேன். இது வந்து நல்ல சாஃப்டாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும். ஒரு நல்ல பிரேக்ஃபாஸ்ட்டாக நீங்கள் இதை சர்வ் பண்ணிங்கன்னா எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க. ஏன்னா இதுக்கு சைட் டிஷ்ஷும் அது தேவையில்லை, நம்ம ஏன்னா பன்னீர் ஸ்டஃபிங் வச்சதுனால. அப்படி வேணும்னா ஒரு டொமேட்டோ சாஸோடு நீங்கள் சர்வ் பண்ணலாம். குழந்தைங்களாம் கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுங்கிறது உங்கள் ஃபீட்பேக்கை சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை பாய் ஃப்ரம் ராஜி.